அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பேரன்பு கொண்ட ஆண்மனை ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு புதன்கிழமை வந்தனம். நான் இப்பொழுது கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனல் மூலம் ரவிகுலம் பேசுகின்றோம். இதுவரை ஜீவகாருண்யம் பற்றியும் அந்த ஜீவகாருண்யம் விளங்காத போது என்னென்ன பிறவைகள் எடுப்பது என்பது பற்றியும் நாம் இதுவரை பார்த்து வந்தோம். அந்த ஜீவகாருண்யம் எந்த அளவில் இருக்கின்றது என்றும் இப்பொழுது பார்ப்போம். அந்த ஜீவகாருண்யம் என்பது 2 நிலைகள் உள்ளது. அபர ஜீவகாருண்யம் மற்றும் பரஜீவகாருண்யம். ஊழ்வினையாலும் அஜாக்கிரத்தினாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவர்களால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாங்கள். வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் பசி, தாகம் முதலிய நிவர்த்தியில் அவைகள் நிவர்த்தி செய்து வைக்க தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்வதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாருண்யம். இதனால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும். பரஜீவகாருண்யம் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது பரஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப் பெறுவர். எப்போ? பசியினால் வரும் துன்பத்தை நீக்கினா, ஊழ்வினையாலும் அஜாக்கிரத்தினாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேருகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தக்க சுதந்திரம் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சோகங்களையும் இழந்து விடுவார். அதாவது ஊழ்வினையாலையும் புண்ணியங்களினாலும் இந்த தேகத்தை எடுத்து மற்றவர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தோ அவர்கள் ஜீவகாருண்யம் செய்யாமல் இருந்தால் இப்போ இருக்கின்ற இந்த சுதந்திரத்தை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்காது என்று அருளால் தடைப்படும் என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவன போக சுதந்திரங்களை இழந்து விடுவார் என்றும் கடவுள் வேதத்தில் விதரிக்கப்படுவதால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதினாலும் பசி, கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவர்களை நிவர்த்தி செய்து வைக்க அறிவும் சுதந்திரமுள்ள ஜீவர்களை வஞ்சியாமல் தயவினால் நியமிப்பது செய்விப்பது ஜீவகாருண்யத்துக்கு முக்கியமான லட்சியம். அதாவது நம்மளால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இறைவன் தந்திருக்கின்றார். அப்படி வசதி வாய்ப்பு நமக்கு தந்திருக்கின்றார அதை ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஊழ்வினையால் அஜாக்கிரத்தினால அது தடைப்பட்டிருக்குது. அப்படி தடைப்பட்டு இருப்பவர்களுக்கு இவர்கள் அவர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்டு அவர்கள் செய்வது பரஜீவகாருண்யம் என்று கூறுகின்றார். அதுவே அவங்க லட்சியமாகவும் நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர ஜீவகாருண்யம் என்றும் பசி நீக்குதலும் கொலை நீக்குதலும் பரஜீவகாருண்யம் விசேஷமாக குறிக்கப்பட்டது. இதில் பசி நீக்குறதும் கொலை நீக்கிறதும் தான்
பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமல் இருப்பார்கள் தண்ணீர் கொடாமல் இருக்க மாட்டார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயோஜனமும் அல்ல. தண்ணீர் ஏரி குளம் கால்வாய் முதலான இடத்து இருக்கின்றது. தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் நேரிடுமே அல்லாது அதனால் தேகத்திற்கு ஆணி நேராது. அதாவது பசியினால் வருகின்ற ஜீவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஜீவர்கள் வெளியில் ஏரி குளம் கொட்டை இந்த மாதிரி இடங்களில் தண்ணீர் அறிந்து கொள்வார்கள். அது தண்ணீர் அறிந்து கொள்வார்கள். அப்படியே தண்ணீர் அருந்தவில்லை என்றாலும் அதனால் அந்த தேகத்துக்கு எந்த கெடுதியும் நேரிடாது. பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்துக்கு நேர்படும். அதாவது தண்ணி தாகம் ஏற்படுன்னா அவன் செத்துற மாட்டான், பசி எடுத்துன்னா செத்துருவான். அதனால தான் தண்ணி தாகத்தை விட மாற்றுவதை விட பசியினால் மேற்றக்கொள்ள கெடுதி தேகத்திற்கு நேரிடும். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து வைக்க தயவுடையவருக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயவு உண்டாகாமல் இருக்காது. ஏன்னா ஒருத்தன் பசி நீக்கிறான், ஒரு ஜீவன் பசியாக இருக்குதே அதுக்கு பசி நீக்கிறான்னா அதே ஜீவன் உடல் சரியில்லை, ஏதோ பிணியினாலேயோ மூப்பினாலேயோ வேறு ஏது காரணத்தினால துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டான். அப்படி துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு தயவு உண்டாகாமல் இருக்காது. அவங்ககிட்ட தயவு இருக்கும். ஆனால் பசி மிகுதியாலேயே பிணிகள் விருத்தியாகின்றன. ஆகார பக்குவங்களாலே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாக இருக்கிறது. ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மருந்து கொடுத்தாலும் அதுக்கு பத்தியத்துக்கு ஆகாரம் தேவை. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். அதாவது உடம்பு சரியில்லைனாலும் ஜுரமாக இருந்தாலும் வயிற்று வலியாக இருந்தாலும் உடலில் என்ன வியாதி இருந்தாலும் உடல் நீண்ட நாள் இருக்கும். பிணியினால் தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்க முடியாது. அதாவது உங்களுக்கு தண்ணி கிடைக்கலனாலும் சரி, உடம்புல வியாதி இருந்தாலும் சரி, என்ன மழை கவலை இருந்தாலும் சரி, காது கேட்கல, கண்ணு தெரியல, கை கால் விளங்கலை அப்படின்னா கூட தேகம் நீடித்து இருக்கும். ஆனால் பசி வந்த பிறகு பசியை நிவர்த்தி செய்யலைன்னா தேகம் நீடிக்காதுன்னு வள்ளல் பெருமான் அவர்கள் உரைநடை வசன பாகத்தில் கூறுகிறார். பசித்தவர்கள் அடுத்தது இச்சை. முதல்ல தாகம் பார்த்தோம், ரெண்டாவது பிணி பார்த்தோம், இப்போ இச்சை. பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவதற்கு தயவு வராமல் இருக்காது. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமானால் ஆகாரத்தில் அல்லது மற்றதில் இச்சை போகாது. ஒருத்தனுக்கு பசி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க பழமொழி, பசி வந்திட பத்தும் பறந்து போம். அப்போது பத்துன்னும் போது 10 விதமான செயல்கள் அவனுக்கு அங்கே எல்லாமே பறந்து போயிடும். அதில் மானம், குலம், கல்வி, ஆசாரம் இது எல்லாமே விட்டுடுவான். சூடு சோர்ணை எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் பசி வந்துச்சுன்னா பசி நீக்குகின்ற தயவுடையவர்களுக்கு ஆகாரத்தில் அல்லாது மற்றொன்றில் இச்சை போகாது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ள முடியும். அப்படி
பசித்து இருக்கின்ற போது மற்றவற்றின் மேல் இச்சையே போகாது. எந்த ஒரு செயல்களையும் மனசு சிந்திக்காது. பசியை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம், எங்கே போய் சாப்பிடலாம் என்ற அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர மற்ற உலகியல் நிகழ்ச்சியில் உலகியல் விஷயங்களில் மனசு போகாது. அப்படி போகாத நேரத்தில் அவனுக்கு உணவு கிடைத்து அவன் சாப்பிட்டு விட்டானால் அதற்கு பிறகு இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளக்கூடும், அல்லது சமாதானம் செய்து கொள்ள முடியும். பரவாயில்ல, அதாவது சமாதானம்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு செயலை எதிர்பார்த்து செய்கிறான்னா அந்த செயல் நடைபெறலைன்னா முயற்சி செய்து அந்த செயலை முடிச்சுக்குவான். அப்படி இல்லைன்னா சமாதானப்படுத்தி கொள்வான். அந்த செயல் வெற்றி பெறவிடலைன்னா சமாதானப்படுத்தி கொள்வான். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு ஒரு நாளும் தேகத்தை வைத்திருக்க முடியாது. தாகம் எடுத்தாச்சு, பிணி எடுத்தாச்சு, இச்சை எடுத்தாச்சு. இப்போது எளிமை. பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்கின்ற தயவுள்ளருக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இருக்காது. நீ ஒருத்தன் பசின்னு இருக்கிறவங்களுக்கு நீ பசிப்பினி மருத்துவராக இருந்து அன்னதான சம்மலாக இருந்து அவர்களுக்கு ஏழைகளுக்கு பசியாற்றிவிப்பதே புண்ணியம் என்று தெரிந்து அந்த வேலையை தன்னுடைய ஆன்ம காரியத்தினுடைய முக்கிய விளக்கமாகிய முக்கிய தன்மை என்று அறிந்து பசித்தவர்கள் உணவு கொடுக்கின்ற பாக்கியசாலிகள், அந்த பாக்கியமே இல்லாத தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் தடைப்பட்ட ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இராது. பசியினால் வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமை எதுவும் இல்லை. எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளலாம், பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும், பசியோடு தேகத்தை வைத்திருக்க முடியாது. அடுத்து பயம். பசியை நிவர்த்தி செய்கின்ற ஜீவர்களுக்கு மற்றவர்களோட பயத்தை போக்குவதற்கு தயவு வராமல் இருக்காது. பசியினால் வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை. பயத்தை உபாயத்தால் நீக்கிக்கொள்ள. ஒருத்தனுக்கு பயம் வந்துச்சுன்னா அந்த பயம் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து அவனுடைய அறிவாலையும் தக்க முயற்சினாலும் உபாயத்தினாலும் நீட்டிக்கொள்ள முடியும். ஆனால் பசியையோ உபாயத்தால் நீக்கி கொள்ளக்கூடாது. பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம், பசியோடு வைத்திருக்கப்படாது. பசியினால் வரும் அவஸ்தைகளும் துன்பங்களும் கொலையினால் அவஸ்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்தி இருக்கின்றன. ஆகையால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யத்துக்கு முக்கிய லட்சியம் என்று அறிந்து நாம் இனிமேலும் பெறத்தக்கிய இந்த பெறற்கரிய மானிட பிறவை பெற்ற நாம் ஆன்ம லாபம் பெற வேண்டுமென்றால் ஜீவகாருண்யத்தை மேற்கொண்டு நமக்கு கொடுத்த சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், இந்த 3 சுதந்திரத்தினாலும் அந்த 3 சுதந்திரம் தடைப்பட்ட மற்ற ஜீவர்களது பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் போன்றவற்றை நீக்கி இறையருள் பெறுவோம் என்று கூறி இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை,